நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்களேன், என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிப்பேன். குடும்பத்திற்கு சொல்லுங்க, எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரை நாங்கள் துதிப்போம், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, தாழ்விலே நம்மை நினைக்கிறாராம். ஒருவேளை நீங்க தாழ்மையான நிலையில, அதாவது ரொம்ப வெக்கப்பட்டு போன நிலையில் இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், உள்ளம் உடைந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரா? நம்மை நினைக்கிறார். எப்படி நினைக்கிறாரா? நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோபு 5 வாசிக்கிறோம், தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். துக்கிக்கிறவர்களை, ஒருவேளை துக்கத்தோடு இருக்கலாம், அவர் என்ன செய்கிறாரா? ரட்சித்து அவர்களை உயர்த்துகிறார்.